ஹரே கிருஷ்ணா. வெல்கம் டு அதுல்யாஸ் சேனல். ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்ரநாமத்தில் 75வது ஸ்லோகம் தொடங்கி 80வது ஸ்லோகம் வரைக்கும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 75, 76, 77 3 ஸ்லோகங்கள் பார்க்கலாம். ஆதித்ய வர்ணா சாபர்ணா காமினி வரரூபிணி பிரம்மாணி பிரம்மசந்தானா வேதவாகீஸ்வரி சிவா புராண நியாய மீமாம்சா தர்ம சாஸ்திராகம ஸ்ருதா சத்யோ வேதவதி சர்வா ஹம்சி வித்யாதி தேவதா விஸ்வேஸ்வரி ஜகத்தாத்ரி விஸ்வநிர்மாணகாரிணி வைதிகி வேதரூபாச்ச காளிகா காலரூபிணி. ஆதித்ய வர்ணா. ஆதித்ய அப்படின்னா சூரியன். சூரியனைப் போல பிரகாசிக்கக்கூடிய மேனியை உடையவள், திருமேனியை உடையவள் அம்பாள். அபர்ணா. அம்பாள் தவம் செய்யும்போது காய்ந்து போன இலைகளை கூட உண்ணாமல் தவம் புரிஞ்சிருக்கா அம்பாள். நமக்கு தெரியும், ஊசி முனையிலெல்லாம் நவராத்திரி இது டைம்லலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஊசி முனையில் அம்பாள் தவம் இருக்கா அப்படின்னு. அது மாதிரி இலைகளை கூட உண்ணாமல் தவம் இருந்ததுனால அம்பாளுடைய பேர் அபர்ணா. அடுத்த நாமா காமினி. காமினின்னா நம்மளுடைய காமங்கிறது நம்மளுடைய டிசையர்ஸ்னு அர்த்தம். நம்மளுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடியவள், அனைவரும் விரும்பத்தக்கவாறு இருக்கக்கூடியவள், எல்லாருக்கும் பிடித்தமானவள் அப்படிங்கிற நாமா காமினி. வரரூபிணி, மிகச்சிறந்த ஒரு வடிவம் கொண்டவள். அதாவது அம்பாளுடைய திருமேனி எல்லாராலுமே மதிக்கப்படுகிறது, போற்றப்படுகிறது, பூஜிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ரூபத்தை உடையவள் அம்பாள். பிரம்மாணி, படைப்பும் கடவுளான அந்த பிரம்மாவுக்கே ஆத்மாவாக சக்தியாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அதனால் அம்பாளுக்கு பிரம்மாணி என்ற நாமா. பிரம்ம சந்தானா, அழியா பொருளாக இருக்கக்கூடிய பிரம்மம், அந்த பிரம்மத்தின் ஒரு எக்ஸ்பான்ஷனாக, விரிவாக்கம்னு சொல்லக்கூடியது அம்பாள்கிட்டேருந்து தான் எல்லாமே உலகம் பிரபஞ்சம் முழுவதும் விரிவடைந்தது. ஸோ அந்த எக்ஸ்பான்ஷனுக்கு காரணமாக இருக்கக்கூடியவள் பிரம்ம சந்தானா. வேத வாகீஸ்வரி, வேதத்துடைய சொல்னு சொல்கிறோம் இல்லையா, வாக்குக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள். வேத சொல்லுக்கு ஆதாரமாக ஒவ்வொரு வேதமும், வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு அக்ஷரமும் தர்மத்தை போதிக்கிறது, தர்மத்தின்படி வாழச் சொல்கிறது இல்லையா. அப்போ ஒவ்வொரு வார்த்தையாகவும் ஒவ்வொரு அக்ஷரமாகவும் வேதத்தினுடைய சாரமாகவும் அம்பாள் இருக்கிறாள். சிவா. சிவானா மங்களகரமானவள். அடுத்த ஸ்லோகம் புராண நியாய மீமாம்ச தர்மசாஸ்திர ஆகம ஸ்ருதா. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், வேதத்தினுடைய அங்கங்கள், பார்ட்ஸ் ஆஃப் வேதாஸ். ஸோ வேதத்துக்கு 6 அங்கங்கள் இருக்குது. அதில் சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்த, ஜோதிஷ அண்ட் கல்பா அப்படின்ற ஒரு 6 பார்ட் இருக்குது. வியாக்கரணம் கிராமர், சந்தஸ்ங்கிறது மீட்டர். ஸோ இந்த மாதிரி 6 விதமான அங்கங்களை உடையது வேதம். அப்போது இந்த புராணம், நியாயம், மீமாம்சம், தர்மசாஸ்திரம், ஆகமம் இதெல்லாமே உப அங்கங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்செக்ட்னு சொல்லக்கூடியது, உப பிரிவுகளில் வரக்கூடியது. புராணங்கள் நமக்கு தெரியும், 18 புராணங்கள் இருக்குது. அது எல்லாமே அவதாரங்கள் எடுத்த அந்த ஹிஸ்ட்ரி அதெல்லாம் பற்றி, பகவானுடைய அவதார கதைகள் எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது புராணங்கள். அடுத்து நியாய அப்படின்னா லாஜிக், கரெக்டாக தர்மம் எதுவோ அதை பற்றி பேசுகிறது. மீமாம்சங்கிறது தத்துவங்கள். தர்மசாஸ்திரங்கிறது லா. அதுக்கப்புறம் ஆகமங்கிறது நம்மளுடைய கோவில்கள், மற்றபடி எல்லாமே எப்படி இருக்கணும், அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் எப்படி நடக்கணும், அதுக்குண்டான ரூல்ஸ். ஸோ இது எல்லாமே ஆகம ஸ்ருதா. ஸ்ருதான்னா அறியப்படக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாத்துலேருந்தும் நம்ம பகவானை தெரிஞ்சுக்கலாம். பகவான் வேறு இல்லை, அம்பாள் வேறு இல்லை. ஸோ இது மூலமாக நம்ம எல்லாருமே அம்பாளை அறிந்து கொள்ள முடியும். அதனால் அறியப்படக்கூடியவள் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். வேதத்தினாலும் வேதத்தினுடைய அங்கங்களினாலும் வேதத்தினுடைய உப அங்கங்களினாலும் அறியப்படக்கூடியவள் அம்பாள். அடுத்து சத்யோ வேதவதி.
வேதங்களாகவும் வேத சாஸ்திரங்களாகவும் அம்பாள் இருப்பதனால பக்தர்கள் அனைவருக்கும் யாரெல்லாம் ஞானம் பெறணும் மோட்சம் பெறணும்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அம்பாளுடைய பக்தர்கள் எல்லாருக்குமே உடனடியாக அந்த ஞானத்தை கொடுக்கிறாள் அம்பாள். வேத ஞானத்தை உடனடியாக வழங்குபவள். சர்வா அனைத்துமாக இருக்கக்கூடியவள். உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் அசைவது அசையாதது எல்லாவற்றிலும் இருக்கக்கூடியவள், அனைத்துமாக இருக்கக்கூடியவள் சர்வா. ஹம்சி அன்னபக்ஷி போல அன்னப்பறவை போல பவித்திரமாக தூய்மையாக இருக்கக்கூடியவள் அம்பாள். எங்கெல்லாம் வேதத்தை பற்றி பேசப்படுறதோ அங்கெல்லாம் இந்த அன்னப்பறவை வேத ஞானம்ங்கிறது ஒரு அன்னப்பறவையினுடைய வடிவமாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையுமே. ஸோ ஹம்சி அந்த அன்னப்பறவை போல தூய்மையாக வேத ஞானத்தை பக்தர்களுக்கு அளிக்கக்கூடிய வகையில் எப்போதுமே தயாராக இருக்கிறார். சத்யோ வேதவதி எப்பயுமே உடனடியாக கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்கா அம்பாள். வித்யாதி தேவதா எல்லா கலைகளுக்கும் மேலானவள். அனைத்து கலைகளுக்கும் வித்யைகளுக்கும் அதிதேவதையாக இருக்கக்கூடியவள் அம்பாள். விஸ்வேஸ்வரி விஸ்வேஸ்வரி நாம நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். விஸ்வங்கிறது உலகம், ஈஸ்வரிங்கிறது நாயகியாக இருக்கக்கூடியவள். ஸோ அகில உலகிற்குமே நாயகியாக லீடராக இருக்கக்கூடியவள் அம்பாள். அடுத்த நாம ஜெகத்தாத்ரி. தங்கிற நாம தரித்திருத்தல்னு அர்த்தம். உலகத்தையே தாங்கக்கூடியவள் அன்னை. உலகத்தையே தன்னுடைய உடலில் தரித்திருக்கக்கூடியவள் அம்பாள். விஸ்வகாரிணி இந்த உலகம் பிரபஞ்சம் தோன்றத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவள். விஸ்வங்கிறது உலகம் பிரபஞ்சம், அதை உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கிறவள் அம்பாள். வைதிகின்னாக்கா பக்தர்கள் எல்லாருமே வேத நெறிப்படி வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவள் அம்பாள். வேத நெறிப்படி வாழ்கிறது அப்படின்னா தர்மசாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுறது. வேத ரூபா வேதத்தின் வடிவமாக அம்பாளே இருக்கிறதுனால வேத ரூபான்னா வேதத்தின் வடிவமாக அம்பாளே இருக்கா. வேதத்தினுடைய இப்போ தான் பார்த்தோம் அங்கங்கள் எல்லாமே அம்பாள் தான். ஸோ அம்பாளை ஃபாலோ பண்ணாலே அம்பாளை ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாலே நம்ம வேதத்தை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான். ஸோ அப்போது நம்மளை வேத நெறிப்படி வாழ்வதற்கு சப்போர்ட்டாக உறுதுணையாக இருக்கக்கூடியவள் அம்பாள். காளிகா சக்தியின் வடிவமாக இருக்கக்கூடியவள், அதனால் அம்பாளுக்கு காளிகான்ற பேர். காலரூபிணி காலத்தின் வடிவமாக இருக்கக்கூடியவள். ஹரே கிருஷ்ணா. ஆதித்யவர்ணா சாபர்ணா காமினி வரரூபிணி பிரம்மாணி பிரம்மசந்தானா வேதவாகீஸ்வரி சிவா புராண நியாய மீமாம்சா தர்மசாஸ்திராகமஸ்ருதா சத்யோ வேதவதி சர்வா ஹம்சி வித்யாதிதேவதா விஸ்வேஸ்வரி ஜகத்தாத்ரி விஸ்வநிர்மாணகாரிணி வைதிகி வேதரூபா ச காளிகா காலரூபிணி ஆதித்யவர்ணா சாபர்ணா காமினி வரரூபிணி பிரம்மாணி பிரம்மசந்தானா வேதவாகீஸ்வரி சிவா புராண நியாய மீமாம்சா தர்மசாஸ்திராகமஸ்ருதா சத்யோ வேதவதி சர்வா ஹம்சி வித்யாதிதேவதா விஸ்வேஸ்வரி ஜகத்தாத்ரி விஸ்வநிர்மாணகாரிணி வைதிகி வேதரூபா ச காளிகா காலரூபிணி. அடுத்து 78லேருந்து 80 வரைக்கும் உள்ள ஸ்லோகங்கள் பார்க்கலாம். நாராயணி மகாதேவி சர்வ தத்துவ பிரவர்த்தினி ஹிரண்ய வர்ண ரூபாச்ச ஹிரண்ய பத சம்பவா கைவல்ய பதவி புண்ணியா கைவல்ய ஞான லக்ஷிதா பிரம்ம சம்பத்தி ரூபாச்ச பிரம்ம சம்பத்தி காரிணி வாருணி வாருணாராத்யா சர்வ கர்ம பிரவர்த்தினி ஏகாக்ஷர பராயுக்தா சர்வ தாரித்ர்ய பஞ்சினி. நாராயணி மகாதேவி சர்வதத்துவ பிரவர்த்தினி
हिरण्यवर्णरूपा च हिरण्यपदसम्भवा कैवल्यपदवी पुण्या कैवल्यज्ञानलक्षिता ब्रह्मसम्पत्तिरूपा च ब्रह्मसम्पत्तिकारिणी वारुणी वारुणाराध्या सर्वकर्मप्रवर्तिनी एकाक्षरपरा युक्ता सर्वदारिद्र्यभञ्जिनी नारायणी महादेवी सर्वतत्त्वप्रवर्तिनी हिरण्यवर्णरूपा च हिरण्यपदसम्भवा कैवल्यपदवी पुण्या कैवल्यज्ञानलक्षिता ब्रह्मसम्पत्तिरूपा च ब्रह्मसम्पत्तिकारिणी वारुणी वारुणाराध्या सर्वकर्मप्रवर्तिनी ஏகாட்சரபரா யுக்தா சர்வதாரித்ர்யபஞ்சினி. நாராயணிங்கிறது நாராயணனுடைய சக்தியாக கூடவே இருக்கக்கூடிய சக்தி தேவதையாக இருக்கக்கூடியவள் நாராயணி. நாராயணனுடைய பெண் உருவம் இஸ் நாராயணி. மகாதேவி மிகப்பெரிய நாயகியாக இருக்கக்கூடியவள் மகாதேவி. சர்வ தத்துவ பிரவர்த்தினி அனைத்து விதமான தத்துவங்களையும் செயல்படுத்தக்கூடியவள், இயக்கக்கூடியவள். இதெல்லாம் தத்துவம் அப்படின்னா ஆல் பேசிக் எலிமெண்ட்ஸ், ஐம்பூதங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, ஐம்பூதங்களையும் இயக்கக்கூடியவள், செயல்படுத்தக்கூடியவள். ஹிரண்ய வர்ண ரூபா பொன்னிறமாக உடல் எடுக்கக்கூடியவள், பொன்னிறமான நிறம் கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். ஹிரண்ய பதசம்பவா, ஹிரண்ய பதங்கிறது பொன். பார்க்கடலை கடைஞ்ச போது மகாலட்சுமி வந்தா இல்லையா அம்பாள், எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வந்ததுனால அம்பாள் தகதகதகன்னு அந்த ஒரு பொன்னிறமான ஒரு இதுலேருந்து தோன்றியவள் அப்படின்ற அர்த்தம். சம்பவா அப்படின்னா உதித்தவள், தோன்றியவள், அதெல்லாம் அர்த்தம். கைவல்ய பதவி, கைவல்யம்ங்கிறது ஒரு முக்தி நிலை. அது அத்வைத கோட்பாட்டில் டிஃப்ரெண்ட்டாக வரும், விசிஷ்டாத்வைதத்தில் வேறு மாதிரி வரும். இப்போது முக்திக்கு கொஞ்சம் கீழான நிலை கைவல்யம் அப்படிங்கிறது. ஆத்மா தன்னைத்தானே விடுபட்டு கொள்ளுதல், தனித்திருத்தல். அத்வைதத்தில் விடுபட்டாலே பிரம்மத்தோடு கலந்துடுறோம், பகவானோட இரண்டரை கலந்துடுறோம் அப்படிங்கிறது கோட்பாடு, அதாவது தத்துவம், ஃபிலாசபின்னு சொல்கிறது. விசிஷ்டாத்வைதத்தில் இல்லை, அதுக்கும் மேலே ஒரு நிலை இருக்குது, இறைவனுடைய பாதத்தை சென்று அடைய வேண்டும், அதுதான் உண்மையான முக்தி, பகவான் வேற, நம்ம வேற, நம்மெல்லாம் தாசர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாட்டில் இருக்கக்கூடியது விசிஷ்டாத்வைதம். எதுனாலுமே முக்திங்கிற நிலை, அதை தரக்கூடியவள், கைவல்ய பதவி, அந்த இடத்தை தரக்கூடியவள் அம்பாள். புண்ணியா, புண்ணியமே வடிவாக இருக்கக்கூடியவள். நாம் செய்யும் அனைத்து புண்ணியங்களுக்குமே வடிவம் கொடுத்தோன்னா அது அம்பாள் தான். கைவல்ய ஞான லக்ஷிதா, கைவல்யத்தை அடைவதற்கான அந்த ஞானத்தை பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடியவள். இதில் லக்ஷிதாங்கிறது அந்த ஒரு கோலாக நம்ம செட் பண்ணிக்கிறோம் இல்லையா, நம்ம சென்று அடையக்கூடிய ஒரு டார்கெட், கோல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த லட்சியமாக இருக்கக்கூடியவள். அப்போது அந்த லட்சியத்தை அடைவதற்குண்டான ஞானத்தையும் அம்பாளே கொடுக்கிறாள். பிரம்ம சம்பத்தி ரூபா, பிரம்மத்தை அறியறது அப்படிங்கிற அந்த ஞானமே சம்பத்தி. சம்பத்துங்கிறது ஐஸ்வர்யம், செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம கையில் வச்சுருக்கிற பணம், ஜுவல்ஸு, இதெல்லாம் வீடு, வாகனங்கள், இதெல்லாம் தான் நம்ம ஐஸ்வர்யம், செல்வம்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே மிகப்பெரிய செல்வம்ங்கிறது ஞானம். அந்த ஞானம்ங்கிற செல்வத்தை கொடுக்கக்கூடியவள், பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடியவள், அதனுடைய வடிவமாக இருக்கக்கூடியவள். ஞானம்ங்கிற செல்வத்துக்குண்டான வடிவமாக இருக்கக்கூடியவள் பிரம்ம சம்பத்தி ரூபா. அந்த அடுத்த நாமா பிரம்ம சம்பத்தி காரிணி. அப்போது பக்தர்கள் அந்த ஞானத்தை அடையணுங்கிறதுக்காக அதை உருவாக்கியவளும் அம்பாள் தான். அடுத்த நாமா வாருணி. இப்போ தான் நம்ம பார்த்தோம் போன ஸ்லோகத்தில், ஐம்பூதங்களுக்கும் இயங்கு சக்தியாக இருக்கக்கூடியவள் அம்பாள். இப்போ வாருணி அப்படின்னா வருணனுடைய, அதாவது மழை தெய்வமான வருணனுடைய சக்தியாக இருக்கக்கூடியவள், ஆத்ம சக்தியாக இருக்கக்கூடியவள் அம்பாள். வாருணாராத்யா, வருணனால் ஆராதிக்கப்படுபவள். சர்வ கர்ம பிரவர்த்தினி, உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து கர்மங்களையும் இயக்குபவளாக, பின்னால் இருக்கக்கூடிய சக்தியாக அம்பாள் இருக்கா. சர்வ கர்ம பிரவர்த்தினி. ஏகாட்சரபரா,
ஓரெழுத்து மந்திரமாக பிரணவ மந்திரத்தில் ஓம்காரத்தில் இருக்கக்கூடியவள் அம்பாள். அயுக்தா, அயுக்தானா எல்லாவற்றிலும் நிலைத்து இருக்கக்கூடியவள், அனைத்து பொருள்களிலும் சேர்ந்து இருக்கக்கூடியவள், நிலைத்து இருக்கக்கூடியவள். சர்வ தாரித்ரிய பஞ்சினி, எல்லா விதமான வறுமைகளையும் அழிக்கக்கூடியவள், போக்கக்கூடியவள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. லலிதா சகஸ்ர நாமாவளி. ஓம் ஆதித்ய வர்ணாயை நமக, ஓம் அபர்ணாயை நமக, ஓம் காமின்யை நமக, ஓம் வரரூபிண்யை நமக, ஓம் பிரம்மாண்யை நமக, ஓம் பிரம்ம சந்தானாயை நமக, ஓம் வேத வாகீஸ்வர்யை நமக, ஓம் சிவாயை நமக, ஓம் புராண நியாய மீமாம்சா தர்மசாஸ்திராகம ஸ்ருதாயை நமக, ஓம் சத்யோ வேதவத்யை நமக, ஓம் சர்வாயை நமக, ஓம் ஹம்ஸ்யை நமக, ஓம் வித்யாதி தேவதாயை நமக, ஓம் விஸ்வேஸ்வர்யை நமக, ஓம் ஜகத்தாத்ரியை நமக, ஓம் விஸ்வ நிர்மாண காரிண்யை நமக, ஓம் வைதிக்யை நமக, ஓம் வேத ரூபாயை நமக, ஓம் காளிகாயை நமக, ஓம் காலரூபிண்யை நமக, ஓம் நாராயண்யை நமக, ஓம் மகாதேவ்யை நமக, ஓம் சர்வ தத்துவ பிரவர்த்தின்யை நமக, ஓம் ஹிரண்ய வர்ண ரூபாயை நமக, ஓம் ஹிரண்ய பத சம்பவாயை நமக, ஓம் கைவல்ய பதவ்யை நமக, ஓம் புண்ணியாயை நமக, ஓம் கைவல்ய ஞான லக்ஷிதாயை நமக, ஓம் பிரம்ம சம்பத்தி ரூபாயை நமக, ஓம் பிரம்ம சம்பத்தி காரிண்யை நமக, ஓம் வாருண்யை நமக, ஓம் வாருணாராத்யாயை நமக, ஓம் சர்வகர்ம பிரவர்த்தின்யை நமக, ஓம் ஏகாக்ஷரபராயை நமக, ஓம் அயுக்தாயை நமக, ஓம் சர்வ தாரித்ரிய பஞ்சின்யை நமக. ஹரே கிருஷ்ணா.